ஹலோ கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மார்ச் 17 எடுத்த வீடியோ. இத்தனை மாதம் தள்ளி போனதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஜோசப் வேலைக்கு போய் நைட்டு தான் வருவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃபோன் கொஞ்சம் ரிப்பேர் ஆச்சு கொஞ்சம் நாள். அப்புறம் அது ரெடி பண்ணக்கப்புறம் அவர் ஃபோன் கொஞ்சம் ரிப்பேர் ஆச்சு. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்ததால் இது கொஞ்சம் பெரிய வீடியோனால டக்குன்னு என்னால் எடிட் பண்ணி போட முடியல. சரி ஓகே, எப்படின்னா இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டுருணும். ஏன்னா இது எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அது ஒரு மெமரியாக நம்மளுக்கு இருக்கும் அப்படின்ட்டு என்ன ஆனாலும் இதை எடிட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இப்போது இந்த வீடியோ போடுறேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் பார்த்தீங்கன்னா 17 எங்கள் அப்பா அம்மா ஆனிவர்சரி வரும், 18 என்னோடய பர்த்டே வரும். ஸோ 2 நாள் அப்படியே லைனாக எங்கள் 2 பேருக்கும் வரும். இது பார்த்திங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் இந்த சர்ப்ரைஸ்லாம் யார் பண்ணது பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பா 2 சித்தப்பா தான் பண்ணாங்க. ஆக்சுவலி எப்போவுமே வருஷம் வந்து நான் எதனா ஒன்று பண்ணிவிடுவேன் அப்பா அம்மாவுக்கு. அது எதுவும் பண்ண முடியலனா கூட கையில் காசு சும்மா எங்கள் அம்மாவுக்கு கொடுப்பேன் நான். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல வந்து நான் எங்கள் சித்தப்பா 2 சித்தப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இவங்க இந்த மாதிரி பண்ணலன்னா அந்த டேவே ரொம்ப நார்மலாக போகிற மாதிரி தான் போயிருக்கும். இவங்களால மட்டும்தான் அன்றைக்கி டே வந்து ரொம்ப ஹாப்பியாக எங்கள் அப்பா அம்மா மூஞ்சில் ஒரு ஹாப்பினஸை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியவே தெரியாது. இது சடனாக எங்கள் அமீன் சித்தப்பாவும் சித்தியும் கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்கள் ராஜ் சித்தப்பாவும் நிர்மலா சித்தியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அது நீங்களே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இது மார்ச் எடுத்த வீடியோ, அதனால் பாப்பாலாம் கொஞ்சம் அப்படியே குழந்த மாதிரி இருப்பான். அந்த வீடியோ அப்படியே தொடர்ந்து பாருங்கள். எப்படின்னா இந்த வீடியோ போட்டுடணுன்னு தான் நினச்சேன். ஸோ வந்து போட்டுடலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி வந்து எப்போவுமே நாங்கள் கேக் வெட்டுறதுக்குள்ளே அதில் இருக்க அந்த சாக்லேட் மேலே இருக்க சாக்லேட்லாம் ஆள் கொண்டு வந்து எடுத்துவோம். அதனால் பசங்களாம் அது வெட்டுறதுக்குள்ளே எல்லாம் கையில் எடுத்துக்கினாங்க. நான் வந்து ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் மட்டும் எடுத்துக்கினீங்களே எனக்கும் கொடுங்க அப்படின்ட்டு ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா பாப்பா அந்த பாப்பா அந்த வெடித்த சவுண்டு கூட அவன் பயப்படல. ஒன்றும் கேட்டால் நாங்கள் தான் பயந்தோம். அவன் அப்படியே அசால்ட்டாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கேக் கட்டிங் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபுல்லாக அந்த இதெல்லாம் வெடித்து ஃபுல்லாக குப்பையானதுனால எல்லாமே ஒற்றுமையாக சேர்ந்து பெருக்கிட்டு இருக்காங்க. நான் தப்பிச்சிட்டேன், ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறேன் சாக்கில் தப்பிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு சர்ப்ரைஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் சித்தப்பாவும் சித்தியும் பண்ணுறாங்கன்ட்டு. இதுதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா 25th வந்து அவங்களுக்கு இப்போது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சில்வர் ஜூப்ளி அப்படின்னு சொல்லுவாங்களே, 25th. ஸோ அவங்க வந்து இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா கிராண்டாக இது பண்ணணும், இது வந்து எங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணுவாங்க எனக்கு சுத்தமாக என்கிட்ட எதுவுமே சொல்லலை. எனக்கும் இது ஒரு சர்ப்ரைஸ் தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஐயோ நம்மளால் இந்த வருஷம் எதுவுமே பண்ண முடியல அப்பா அம்மாவுக்கு, ஆனால் இவங்க பண்ணுறாங்களே இவங்க அப்படின்ட்டு ஒரு ஹாப்பினஸ் தான். ஏன்னா அந்த டைமில் வந்து எனக்கே அது ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ இருக்கும் போதே நானே வாய் அடைச்சி போயிட்டேன். ஓகே இதெல்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா புடவை, அப்புறம் அப்பாவுக்கு வந்து ஷர்ட்டு பேண்ட்டு, அம்மாவுக்கு புடவை, அதுக்கப்புறம் வேறு என்ன வச்சாங்க அதெல்லாம் காமிப்போம் பாருங்கள். நிறைய ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வச்சாங்க. இந்த கலர் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து வேறு லெவலில் செட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வேறு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன், அம்மா எனக்கு கொடுத்துறாமா அப்படின்ட்டு. நான் சும்மா ஒரு பேஜுக்கு தான் கேட்டேன். அவங்க அதெல்லாம் சீரியஸாக அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அதான் ஜாலியாக எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இந்த வீடியோ வந்து நான் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபுல்லாக எல்லாம் கதையான பேசிகிட்டு இருப்பாங்களா, அவங்க பார்க்குறவங்க வந்து காதெல்லாம் கொஞ்சம் இதுவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து எப்பயோ எடுத்த வீடியோனால நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும், அதனால தான் அதுக்காகவும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து இட்லியும் சிக்கன் குழம்பும் செஞ்சுருந்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டோம். செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் எப்படினாவது போடணும் அப்படின்னு நினச்சேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே கேட்டிருந்தாங்க இன்னும் வீடியோ போடலையா அப்படின்ட்டு. இத்தனை மாதம் ஆகிடுச்சு. சரி ஓகே எப்படின்னா போட்டுடலாம். அது ஒரு யூடியூப்பில் போட்டால் ஒரு மெமரியாவது, எப்போனா எத்தனையோ வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அது ஒரு நல்ல ஞாபகமாக அந்த இது இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்படினா போடணும்னு போட்டுட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் எங்கள் சேனல் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டக்குனு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.